ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் லம் அண்ட் மாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ண ஹோம்லி ஹப்போட ஷாப் டூர் தான். ஸோ வாங்க பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட செராமிக் செக்ஷன்லேருந்தே நான் ஆரம்பிச்சிடுறேன். ஸோ என்னோடய ஃபேவரட் செக்ஷன் உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் வந்து டீ இன்ஃப்யூசர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க பாருங்கள், சூப்பராகவே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நிறையா செராமிக் ஜார்ஸ் வச்சுருந்தாங்க, கலராக டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் டியர் வச்ச மாதிரி. அதுவே வந்து சைஸ் டிஃப்ரென்சியேஷனில் வந்து வச்சுருந்தாங்க. நம்ம சிங்கிள் பீசஸாகவே எடுத்துக்கலாம், இல்லை காம்பினேஷன் செட்டாகவுமே இருக்குது, அதெல்லாமே எடுத்துக்கலாம். அது வந்து பர் ஜார் வந்து 1800 2000 அந்த ரேஞ்சில் வந்து வருது உங்களுக்கு. இந்த பவுலெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, அதே டியர் கலெக்ஷனில். அதுக்கப்புறம் இந்த பிளாட்டர்ஸ் இருக்குது உங்களுக்கு, வந்து அந்த பேம்பு கைப்பிடி வச்ச பிளாட்டர்ஸ் மாதிரிலாம் வந்து அவைலபிளாக இருக்குது அவங்கக்கிட்ட. 900 1100 1200 இந்த மாதிரி ரேஞ்சஸில் எல்லாமே இருக்குது. அப்புறம் போல்ஸே வந்து நம்மளுக்கு ஹேண்டில் வச்ச மாதிரி இருக்க போல்ஸ் எல்லாமே கூட அவைலபிளாக இருக்குது, பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸில் போலியோ அந்த மாதிரி இருக்கிற செட்ஸ் எல்லாமே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வகையில் வந்து அவங்கக்கிட்ட இருந்தது. அது வந்து ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா 1595 நம்மளுக்கு வந்து 3 பீசஸ் போல்ஸோட வந்து பேம்போ ட்ரேயில் வந்து தந்திருக்காங்க. அதுக்கப்புறமா சால்ட் அண்ட் பெப்பர் ஷேக்கர்ஸே ஏகப்பட்டது இருக்குது. கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ரேடியோ பொட்டி மாதிரி இருக்குது இல்லையா, அது வந்து டிஷ்யூ ஹோல்டர் போல். அதுக்கப்புறமா காஸ்மெட்டிக்ஸில் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்து ஒரு ஆர்கனைசர் பாக்ஸு, அதுக்கப்புறமா வந்து ஃப்ரூட்ஸ் வைக்கிற பாஸ்கெட்டு, அதுக்கப்புறம் சாஸஸ்ஸு, கப்ஸு, இதெல்லாம் வந்து பீஸ்டல் கலர்ஸில் இந்த மாதிரி வந்து மெட்டல் ஃபினிஷில் இந்த மாதிரியாகவே கூட இருந்தது. இந்த மெட்டல்ஸ் எல்லாமே வந்து இப்போ நியூலி அரைவ்டுன்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாமே நட்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்கு உண்டான அந்த பாஸ்கெட் மாதிரியே வருது, செட்டாகவே உங்களுக்கு வந்துடும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓவர் சைஸ்டு கேடிஸு. உங்களுக்கு வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து நிறையா திங்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்கு வந்து இது கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பெரிய கேடிஸ் இதெல்லாமே. கீழே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேண்டி ஹோல்டர்ஸு. இந்த கேடி ஆக்சுவலாக வேல்யூ ஃபார் மணி தான். ஸோ உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நிறையா ஏகப்பட்ட அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து செட்டாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நான் அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. இதெல்லாமே ட்ரிங்க் டிஸ்பென்ஸ் பண்ணுற ஹோல்டர்ஸ் தான். உங்களுக்கு வந்து ஜூஸஸ்ஸு அந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் லிக்விட் எல்லாமே ஊற்றி டிஸ்பென்ஸ் பண்ணலாம். கட்டிங் போர்டு வந்து ஹோல்டரோடவே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ப்ரெட் பாக்ஸு, அப்புறம் வந்து நான் சொன்ன அந்த கண்டெய்னர் செட் எல்லாம் பாருங்கள், அது எல்லாமே இருக்குது. லேசி சீசனில் இருக்கிற மாதிரி, அப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி கூட உங்களுக்கு கண்டெய்னர் செட்ஸ் எல்லாமே இருக்குது. டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் அதே மாதிரியே வந்து கிளாஸ் வித் பெயிண்டடு, அப்புறம் வந்து ஸ்டீல் ஃபினிஷில் இந்த மாதிரிலாம் நிறைய பேட்டர்ன்ஸில் வந்து அது அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஒரு பிளாட்டர் செட்டு தான், ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பொஃபே கவுண்டரில் வைக்கிற போது கண்டிப்பாக வந்து ரொம்ப ஒரு அட்ராக்டிவ் பீஸாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்குன்னே அந்த பாக்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். இது ரொம்ப க்யூட்டாக இருந்தது, ஒரு ஜார் மாதிரி. பட் ஆனால் ஆக்சுவலாக 3 செட் ஆஃப் ஜார்ஸ், அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஜூஸ் டிஸ்பென்சர்ஸு ஏகப்பட்ட வெரைட்டி, நிறைய குவான்டிட்டி பிடிக்கிற மாதிரி இருந்தது. ஒரு 2 லிட்டர்ஸ்லேருந்து 5 லிட்டர் குவான்டிட்டி வரைக்குமே வந்து டிஸ்பென்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு வந்து கிளாஸ் செட்டோடையே வந்து அந்த ஜூஸ் டிஸ்பென்சருமே வந்து அவைலபிளாக இருக்குது. கேக் ஸ்டாண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக இருக்குது. கப் கேக்ஸு, அப்புறமா கேக் ஸ்டாண்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுவுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு 3 பிளேட் இருக்கிற கேக் ஸ்டாண்டு தான், அதுவுமே க்யூட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மொஹல் செட்டு மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது அந்த செட்டு. அது வந்து ஒரு புட்டிங் செட் மாதிரி, பாயாசம் இல்லை ஐஸ்கிரீம் அது மாதிரி எது வேணாலுமே போட்டு சர்வ் பண்ணலாம். போல்ஸோடு உங்களுக்கு வரும். இதெல்லாமே நான் வந்து காமிச்சேன் இல்லையா, அந்த நட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ்லேயே வந்து இருக்கிற டிஃப்ரெண்ட் வெரைட்டி பேம்பு ட்ரேயோடையே வந்து உங்களுக்கு அவைலபிளாக வந்து இருக்குது. அதோட ப்ரைஸஸ்லாம் பார்த்திங்கன்னா சம்வேர் அரவுண்டு 1000லேருந்து ஒரு 3000 ரேஞ்ச் வரைக்குமே அவங்கக்கிட்ட நிறையா வந்து இருக்குது. உங்களுக்கு அங்கே செட்டாகவே வந்து ஆர்கனைசர்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா பெப்பர் அண்ட் சால்ட் வந்து இருக்கிற ஒரு செராமிக் ஆர்கனைசர் வித் பேம்பு பிளேட் 490 rupees வருது. நான் சொன்ன மாதிரி செட்டாகவும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தனித்தனியாக வேணுனாலும் கோஆர்டினேட் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ஒயிட் செட் வந்து 2100 rupees வருது. அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற செட்டு கூட அதே மாதிரி காஸ்ட்டு தான். உங்களுக்கு வந்து பிக்கிள்ஸ் எல்லாம் போடுற மாதிரி இருக்க ஜார்ஸ் எல்லாம் கூட இருக்குது பாருங்கள். டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் வந்து இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், பேம்புவில் வந்து க்ரௌன் மாதிரி இருக்கிற லிட்டு போட்டிருக்கு, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதே மாதிரி வந்து ஒரு ஸ்நாக்ஸ் சர்வ் பண்ணுற பிளாட்டர் கூட இருக்குது. இது என்னோடய ஃபேவரட் ஆக்சுவலி. இது வந்து பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டு, நிறைய ஆர்கனைசர்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்ட் வந்து 1200.
பேன் அண்ட் பாட் வைக்கிறது, அதுக்கப்புறமா வந்து நம்ம பிளேட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது, இது வந்து ஒரு கவுண்டர் டாப் ஆர்கனைசர். இந்த மாதிரி வந்து ஆர்கனைசர்ஸே அவங்கக்கிட்ட நிறையா இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்பிளில் பிளாட்டரு, மார்பிள் அண்ட் வுட் காம்பினேஷனில் கூட இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட வந்து பிளாட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சாப்பிங் போர்டாகவும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். செட்ஸ் ஆஃப் ஸ்பூன்ஸுமே வந்து நிறையா இருந்தது. நீங்கள் பார்ட்டிக்கு இல்லை கெட் டுகெதரில் வந்து அதெல்லாம் சர்வ் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்கும். இதெல்லாமே வந்து கிளாஸ் வேர் தான். உங்களுக்கு வந்து குட்டி போல்லேருந்து பெரிய போல் வரைக்கும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் வந்து அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு கிளாஸ் வேர் பிடிக்குன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். டெக்ஸ்சர் இருக்குது, டெக்ஸ்சர் இல்லாமல் வந்து பிளெயினாக இருக்கிற மாதிரி கூட இருக்குது. கலர்ஸில் கூட இருக்குது பாருங்கள், க்ரே கலர் இருந்தது, ப்ரௌன் இருந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கூட அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நான் சொன்ன அந்த ப்ரௌன் கேசரோல் பாருங்கள், செட்டு வச்சுருக்காங்க ஒன்று. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட வந்து பவுல்ஸ் கூட வந்து நம்ம கிளாஸ் வேரில் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஃப்ளோர் பல்சஸ்ஸு, அப்புறம் ஆனியன்ஸு, பொட்டேட்டோஸ் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து டின் கண்டெய்னர்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இருக்குது. இது வந்து ஒரு 300லேருந்து அவங்கக்கிட்ட 800 900 ரேஞ்சஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. கண்டெய்னர்ஸ் நம்ம லெஃப்ட் ஓவர் போட்டு வைக்கிற கண்டெய்னர்ஸ், அதுக்கப்புறம் கப்ஸு, அப்புறம் கப் அண்ட் சாஸஸோடு இருக்கிற செட் இதெல்லாமே அவைலபிளாக இருக்குது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியம் வெரைட்டி தான். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது. சம்வேர் அரௌண்ட் 900லேருந்து ஒரு 2000 ரேஞ்சஸில் வந்து அவைலபிளாக இருக்குது பார்த்துக்கோங்க. இதெல்லாம் குட்டி குட்டி போல்ஸ், அப்புறம் குட்டி பிளேட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கிற பிளேட்டு, யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா சர்வ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி எல்லாமே அவைலபிளாக இருக்குது. கேண்டி வைக்கிற மாதிரி குட்டி ஜார் கூட இருக்குது. இதெல்லாம் வந்து 250 ருபீஸ் அந்த ரேஞ்சில் வருது. அப்புறமா செராமிக்கில் வந்து ஆயில் போரர் இருக்குது. இது வந்து 400லேருந்து 700 ரேஞ்சஸ் வரைக்குமே அவங்கக்கிட்ட மொஹல் கலெக்ஷன் இருக்குது. அது எல்லாமே ஹேண்ட் பெயிண்டட், ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷன்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. இதெல்லாமே வந்து வேஸஸ் பாருங்கள், ஃப்ளார் வேஸு ப்ரௌன் கிளாஸ்லேயும் இருக்குது, நம்மளுக்கு டிரான்ஸ்பெரண்ட் கிளாஸ்லேயும் இருக்குது. ஸ்பூன் ரெஸ்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. 190, 230, 250 இந்த ரேஞ்சஸ்லேயே இருக்குது. அப்புறமா வந்து நம்மளுக்கு செராமிக்கில் வந்து மேலே பிளாஸ்டிக் இருக்கிற மாதிரி வந்து கண்டெய்னர் செட்டுமே வந்து இருக்குது. நான் சொன்ன அந்த ஆனியன் பொட்டேட்டோஸ்லாம் கீழே வச்சுருக்காங்க பாருங்கள். நல்ல கலர்லாம் ரொம்ப சட்டிலான கலர்ஸ், ரொம்ப அழகான கலர்ஸ் எல்லாமே இருந்தது. ஒரு ரொம்ப பெரிய ஒரு மிக்சிங் போல் 1500 ருபீஸ். ஒரு 2 கை வச்சு வந்து ஈஸியாக வந்து பிசையலாம் மாவு, அந்த அளவுக்கு பெரிய போல் இது. ரொம்ப வைடாக, ரொம்ப டீப்பாக, ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப ஹெவியாகவும் இருந்தது. ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஆனால் அவ்வளோ அழகாக அந்த பவுலு. அதுக்கப்புறம் வந்து ஒயிட் அண்ட் பிளாக்ல வந்து அவங்கக்கிட்ட பிளேட்ஸு, போல்ஸு, அதுக்கப்புறம் டெக்ஸ்சர்ட் போல்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்டது இருந்தது. நம்மளுக்கு குட்டி சைஸ் பிளேட்லேருந்து பெரிய சைஸு போல்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருந்தது. பாஸ்தா பிளேட் கூட இன்ஃபேக்ட் இருந்தது, அதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதெல்லாம் ஷெல் டைப்பில் இருக்கிற பிளாக் கலர் பிளேட்ஸ் பாருங்கள். இது வந்து ஒரு ஸ்டோன் வேர் இருக்கிற கலெக்ஷன் தான். கிரே கலர், ப்ளூ, அப்புறம் ப்ரௌன் இதெல்லாமே சேர்த்து வரும். 750 ருபீஸ் போட்டிருந்தாங்க. ஒயிட் அண்ட் கோல்டில் கூட அவங்கக்கிட்ட டெக்ஸ்சர்டில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து முகல் ஹேண்ட் பெயிண்டட், நான் சொன்ன இந்த பாஸ்தா பிளேட் இது தான். ஸோ இந்த மாதிரி ஒயிட் கலரில் பாஸ்தா பிளேட்ஸு, பவுல்ஸ் எல்லாமே கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. குட்டி பிளேட்டு, பெரிய பிளேட் அந்த மாதிரிலாமே இருக்குது. போல்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு பெரிய போல்ஸுமே வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ சம்வேர் அரவுண்ட் ஒரு 1.5 லிட்டர்ஸ் வரைக்குமே பிடிக்கும் அந்த போல். அதுக்கப்புறம் இந்த சூப் மக் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. 200 250 ரேஞ்சஸ்லேயே அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நிறைய கலர் ஆப்ஷன்ஸு, நம்மளுக்கு வந்து இந்தியனில், அதுக்கப்புறம் வந்து இம்போர்ட்டட் வெரைட்டி அந்த மாதிரி நிறைய வந்து வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா லைவ்லி டிசைன் இருக்கிற ஒரு பார்ட்டி பிளாட்டர் தான். நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. நிறைய கலர் காம்பினேஷன்ஸில் வந்து அவைலபிளாக இருந்தது. ஒரு மாதிரி ரஸ்டிக்கான ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிரிண்ட்ஸு, கலர்ஸு அந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. சிப் அண்ட் டிப் பிளேட் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இது வந்து செட் ஆஃப் 3 இருக்கிற மொஹல் போல் செட்டு தான். அதுவுமே சூப்பராக இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இப்போது அரைவான புது கலெக்ஷன்ஸு. இதெல்லாமே வந்து ஃப்ளவர் பேட்டர்னில் இருக்கிற ஒரு போல் தான். 650 630 இந்த ரேஞ்சஸ்க்கு எல்லாமே இருக்குது. இந்த போல் கலெக்ஷன் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சம்வேர் அரவுண்ட் ஒரு 500, இன்ஃபேக்ட் 400லேருந்தே வந்து அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. குட்டி குட்டி பிளேட்ஸ் எல்லாமே வந்து 400 அந்த ரேஞ்சிலே இருக்குது. அதுலேருந்து ஒரு 1500 1800 வரைக்குமே அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நான் பார்த்துருந்தேன். நான் காமிச்சலையா அந்த பெரிய போல் எல்லாமே வந்து 1500. ஸோ வந்து அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி, ஃபினிஷ்க்கு ஏற்ற மாதிரி, குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ரைஸிங் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எந்த சைஸ் உங்களுக்கு வந்து உங்கள் ஃபேமிலி கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து அங்கே சூஸ் பண்ணி வாங்கலாம். குட்டி குட்டி வந்து சாஸ் டிப்ஸ் எல்லாமே வந்து வைக்கிறதுக்கு வந்து அருமையாக இருந்தது. குட்டி குட்டி இந்த கப்ஸு அதெல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது.
ஒயிட் அண்ட் ப்ளூவில் ஒன்று போச்சு பார்த்தீங்களா, அந்த பிரிண்ட்டுமே ரொம்ப அழகாக இருந்தது. அது வந்து 290 rupees வருது இந்த பவுலு. இந்த பவுல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 rupeesலேருந்து ஆரம்பித்து 300 rupees வரைக்குமே இந்த பவுலு குட்டி பிளேட் கலெக்ஷன் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அந்த ஒர்க், அந்த ப்ரீமியம் லுக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்களுக்கு ப்ரைஸிங்கும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து மாறும். ஒரே பிளேட்டு, ஒரே சைஸ் பிளேட்டே வந்து அவங்கக்கிட்ட ஒரு 400 rupeesக்கும் இருக்குது, அதே சமயத்தில் 900 rupeesக்கும் அது இருக்குது. தி டிஃப்ரென்சஸ் அந்த மேக்கும் அந்த டிசைனு அந்த குவாலிட்டி அதுதான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 590, 690 இந்த ரேஞ்சஸ்லேயே வந்து உங்களுக்கு பிளாட்டர்ஸ் எல்லாமே அவைலபிளாக வந்துடும். இந்த ஷெல் பிளாட்டர் வந்து 900 rupees வந்து வருது. இந்த போல் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப நீளமாக இருந்தது. பட் ஆனால் வந்து உள்ளார வைக்கிற அளவு வந்து கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. பட் ஆனால் பிளாட்டர் வந்து பெருசாக இருக்கும். 690 அது. இந்த ஃபிஷ் மாடல் வந்து 400லேருந்து ஆரம்பித்து 900 ரேஞ்சஸ் வரைக்குமே அவங்கக்கிட்ட இந்த ஃபிஷ் மாடல் வந்து இருக்குது. கலரும் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. லைக் அக்வா ப்ளூ, க்ரே, அதுக்கப்புறம் ஆரஞ்சு, அந்த மாதிரி கலர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. சன்ஃப்ளவர் மாடலில் இருக்க பிளேட்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஓஷன் தீமில் இருக்க பிளேட்ஸ் இதெல்லாமே கூட இருக்குது. ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கிற குட்டி பிளாட்டர், அது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. 290 rupeesக்கு போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி லீஃப் மாதிரி இருக்கிற அந்த பிளாட்டர் கூட ரொம்ப அவைலபிளாக இருந்தது. அதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது. சம்வேர் அரவுண்ட் 190, 230 ரேஞ்சஸில் வந்து இது இருந்தது. இதில் சிப் அண்ட் டிப் பிளாட்டர் பாருங்கள், 470 rupees. இந்த சிப் அண்ட் டிப்பே வந்து 470க்கும் அவங்கக்கிட்ட இருக்குது, 890க்கும் அவங்கக்கிட்ட இருக்குது. நான் சொன்ன மாதிரி த குவாலிட்டி அண்ட் அந்த டிசைன் இட் மேட்டர்ஸ். இந்த ஆயில் பவுடர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸில் நிறைய கலர் காம்பினேஷன்ஸில் ரொம்ப அழகாகவே வச்சுருந்தாங்க. பின்னாடி பேக்ரவுண்டில் போகிறது என் பையன் தான், ஆடிட்டு சுற்றிட்டு ஓடிட்டு இருந்தாமல். இந்த எக்கு மாதிரி மாடல் வர்றதுக்குள்ளார வந்து நிறைய ஸ்பூன்ஸு, ஃபோக்ஸ் எல்லாமே இருக்கும். அது வந்து 2500 2800 நினைக்கிறேன். செக் பண்ணிக்கோங்க ஷாப்பில். அதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ஸ் கூட இருந்தது. முதல்ல வந்து அது ரோஸ் கோல்டு ஸ்டீல்லாம் வந்துருந்தது. இப்போ வந்து இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ்லாம் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, அந்த டீ, காஃபி, சுகர் அதெல்லாமே வந்து ஆர்கனைசரோடையே அவங்கக்கிட்ட இருக்குது. இதெல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது. பாட்டில் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ வந்து குட்டி மக்கில் இருந்து பெரிய பாட்டில்ஸ் வரைக்குமே அவங்கக்கிட்ட இருக்குது. இன்ஃப்யூஸ்டு இருக்கிற டம்ளர்ஸ் எல்லாம் கூட அவங்கக்கிட்ட இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கூட வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய பாக்ஸஸ் எல்லாமே பிளாஸ்டிக் பாக்ஸஸ் அவங்ககிட்ட இருந்தது. உடனில் வந்து கொஞ்சம் வந்து திங்ஸ் வந்து இறக்கியிருக்காங்க அவங்க இப்போ புதுசாக. உள்ளார வந்து என்னாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிற போல்ஸு. இது வந்து 700லேருந்து 1200 வரைக்கும் அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருந்தது. உள்ளே இருக்க பிரிண்ட் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் பிரிண்ட்டில் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு டீப்பராகவே இருக்குது. இந்த பின்னாடி இருக்க போல் வந்து 1200 rupees வருது, ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில். சாப்பிங் போர்டெல்லாம் கூட டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸில் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. 690, 450 அந்த மாதிரி ரேஞ்சஸில் கூட இருக்குது. இதில் அரசல சம்படம் தான். பட் ஆனால் வந்து அதை படுக்க வச்சுருக்காங்க. அது ஆக்சுவலாக வந்து நிற்க வச்சுருக்கணும், அங்கே ஸ்பேஸ் இல்லாதனால அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதெல்லாமே அவங்கக்கிட்ட இருக்கிற உடன் கலெக்ஷன்ஸு. கீழே இருக்கிறது எல்லாமே கல்சட்டி 850, 950 அந்த ரேஞ்சஸ்க்கு எல்லாமே இருக்குது. அவங்கக்கிட்ட பெரிய சைஸ் கூட இருக்குது. நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க எடுத்து தருவாங்க. கேடி பாருங்கள், ஆயில் வைக்கிற கேடி கூட அவங்கக்கிட்ட இருக்குது. 600 700 பார்த்த மாதிரி ஞாபகம். அதுக்கப்புறமா வந்து மெலமைனில் வந்து இருக்கிற கண்டெய்னர் செட் எல்லாம் கூட இருக்குது. எனக்கு வந்து கிளாஸ் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னா மெலமைனில் இந்த மாதிரி பிரிண்டட் ஆப்ஷன்ஸில் எல்லாம் இருக்குது. இதெல்லாமே ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர்ஸ் தான். நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கோ இல்லை வந்து லெஃப்ட் ஓவர் வைக்கிறதுக்கோ இல்லை வந்து நம்மளுக்கு டிஃபன் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது கூட இது பெஸ்ட்டு தான். ஆயில் கண்டெய்னர்ஸ், ஓ மை காட், அந்த ரேஞ்சு மாதிரி இருந்தது. குட்டிலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து சூப்பராக வந்து இருந்தது. சட்டிலாக வேணுமா இல்லை வந்து நல்லா பிரைட்டராக வேணுமா, எல்லா மாதிரியுமே அவங்கக்கிட்ட இருந்தது. ஸோ வந்து இந்த ஸ்டீலில் வந்து மேலே இருக்கிற கிளிப்பிங் மாடல் இருக்கு இல்லையா, அதில் நிறையா வச்சுருந்தாங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக் போகிற மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ வந்து கிளாஸில் அக்ரலிக்கில் கூட இருந்தது. இதெல்லாம் சோப் டிஸ்பென்சர்ஸ், பார்த்துக்கோங்க. ஆயில் பவுடரோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 100லேருந்து ஆரம்பித்து ஒரு 700 ரேஞ்ச் வரைக்குமே அவங்கக்கிட்ட இருக்குது. இட் டிபெண்ட்ஸ் அப்போன் அகெயின் நம்மளோட குவாலிட்டி அண்ட் என்ன மெட்டீரியல் தான். இதெல்லாம் பாருங்கள், செராமிக்கு, அப்புறம் ஆயில் ஸ்ப்ரேயர்ஸ் கூட அவங்கக்கிட்ட இருக்குது. அந்த ஸ்பூனோடைய வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் கூட இருக்குது. இதில் ஃப்ரூட் பிக்ஸ் வந்து வச்சுருக்காங்க 200 ரேஞ்சஸில். இதுலேயே ஸ்டீலில் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட் இருக்கிற மாதிரியே வந்து இருக்கிற ஃப்ரூட் பிக்ஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே வந்து நம்மளுக்கு சால்ட் அண்ட் பெப்பர் கண்டெய்னர்
கண்டெய்னர்ஸ் தான், எல்லாமே வந்து ஷேக்கர்ஸ் தான். இப்போ வந்து கிளாஸில், அதுக்கப்புறம் ஸ்டீலில், இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வந்து தந்திருக்காங்க. சோப் டிஸ்பென்சர்ஸ்லாம் வந்து அகெயின் கிளாஸு, செராமிக், பிளாஸ்டிக் அதிலெல்லாம் கூட அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. கீழே இருக்கிறது எல்லாமே ஆர்கனைசர்ஸ். இப்போ நிறைய ஆர்கனைசர்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது. நீங்கள் நிதானமாக பொறுமையாக அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆர்கனைசர்ஸ் வந்து இருக்கும். இந்த ஸ்டெப் ரேக் எல்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி ரேக்ஸு, அதுக்கப்புறம் வந்து டிஷ்யூ ஹோல்டர்ஸு, கேடிஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டி வந்து அவங்களுக்கு ஆர்கனைசர் செக்ஷன்லேயே வந்து நிறையா வச்சுருக்காங்க. நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஆக்சுவலி வந்து ஸ்டோரில் நடக்கிறதுக்கு இடமில்லாத அளவுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு ஒவ்வொன்றத்தோட ப்ரைஸ் வந்து கேப்சர் பண்ண முடியல. ஐ எம் ரியலி சாரி ஃபார் தேட். ஆனால் வந்து நிறைய ப்ராடக்ட் எந்த அளவுக்கு முடியுமோ எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அங்கே கால் பண்ணி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதோட ப்ரைஸிங் எல்லாமே சொல்லிடுவாங்க. அவங்க ஆன்லைனில் வந்து இப்போ பிஸ்னஸ் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க டூரும் காமிப்பாங்க. அதே சமயத்தில் அதோட ப்ரைஸஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க சொல்லவும் செய்வாங்க. இதெல்லாமே பிளாட்டர்ஸ் தான் பாருங்கள், மெலமைனில் இருக்கிறது. ஸோ நீங்கள் மெலமைனில் இருக்கிற வெரைட்டிஸ் வந்து அவங்கக்கிட்ட நிறையா இருக்குது. போல்ஸ்லேருந்து கப்ஸு, அதுக்கப்புறம் வந்து பிளாட்டர்ஸு, அதுக்கப்புறம் பிளேட்ஸ், இது எல்லாமே கூட அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் ப்ரைஸஸ் வந்து அவங்கக்கிட்ட டைரெக்டாக வந்து வாங்கிக்கலாம். இதெல்லாமே வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கிற பிளாட்டர்ஸ் தான். அது மெலமைன் 400 300 ரேஞ்சஸில் எல்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் வந்து குட்டி குட்டி பிளாட்டர்ஸ். பட் ஸ்டில் வந்து இது மெலமைன் தான். ஸோ உங்களுக்கு மெலமைனில் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இங்கே இந்த ஷாப்பில் செக் பண்ணலாம். ஏன்னா வந்து மெலமைனில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் நான் நிறைய இடத்துல பார்த்ததில்ல. இங்கே வந்து மெலமைனில் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ வந்து அன்பிரேக்கபிளாக இருக்கணும், பட் ஸ்டில் வந்து எனக்கு கொஞ்சம் ஃபேன்சியாக வேணும் அப்படின்னா இந்த கடையில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது கிடைக்கும். கீழே இருக்கிறது எல்லாமே வந்து அகெயின் மெலமைன் அண்ட் பிளாஸ்டிக் காம்பினேஷன்ஸில் வந்து அவங்க வச்சுருக்கிறாங்க. இந்த பிளேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 100லேருந்து 300 ரேஞ்சஸ் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட் கலர் பேட்டர்ன்ஸோடு இருக்கும். எனக்கு பர்சனலி மெலமைன் வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டட் கிடையாது. பட் ஸ்டில் வந்து மெலமைன் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். அவங்ககிட்ட மைக்ரோ ஃபைபர் கிளாத்ஸு, அதுக்கப்புறம் சிலிக்கான் மேட்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த பெரிய சைஸ் மேட்ஸ் எல்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. ரவுண்டு மேட் இவ்வளோ பெருசாக நான் இங்கே தான் வந்து பார்க்குறேன். அந்த டின் கண்டெய்னர்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்கிற கண்டெய்னர்ஸ்லாம் வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன் அவங்கக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி கலர் வைஸாகவும் அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் ஏற்கனவே நான் ஒரு வீடியோலையும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ரேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 100லேருந்து ஆரம்பித்து அவங்கக்கிட்ட 700 வரைக்குமே ரேஞ்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த டீ, காஃபி, சுகர் எல்லாம் வந்து 3 செட்டுமே சேர்த்தே உங்களுக்கு வந்து ஒரு 450 to 500 ரேஞ்சஸ்லேயே வந்து உங்களுக்கு கிடச்சிடும். இந்த பிஸ்கட் கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து 200க்குள்ளாரையே வந்து உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு நிறைய கலர் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. நல்ல டீப் ப்ளூ, டார்க் ரெட்டு, பர்பிள், பிளாக்கு, எல்லோ, இந்த மாதிரி வந்து நல்லா கலர்ஃபுல்லாக வந்து உங்களோட கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு 4-5 கண்டெய்னர்ஸ் வந்து நீங்கள் வந்து கவுண்டர் டாப்பில் வச்சாலே வந்து வேறு லெவலில் வந்து கலர்ஃபுல்லாக வந்து அது ஆர்கனைஸாக தெரியும். ஸ்பெகட்டி எல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி இந்த ஒரு க்யூட்டான ஒரு டாலான ஒரு கண்டெய்னர் இருக்குது ஸ்பெகட்டிக்குன்னே. ஸோ அது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. குட் வைப்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த கண்டெய்னர், இது புதுசு, பேம்பு லிட்டோட வருது பாருங்கள். இதுக்குள்ளே நம்ம எது வேணாலுமே போட்டுக்கலாம். ஸ்பூன்ஸ் எல்லாமே வைக்கிற அந்த கேடியே வந்து நிறையா வந்து இருந்துச்சு. நான் ஏற்கனவே காட்டின மாதிரி அந்த பெரிய கேடியோக்குள்ளாரையும் வைக்கலாம், இல்லை இந்த மாதிரி குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ்குள்ளாரையுமே வைக்கலாம். டீ, காஃபி போடுற மாதிரி இந்த ஒயிட் கலரில், அப்புறம் லாண்ட்ரிக்கு, அப்புறம் வந்து ப்ரெட்டு, பட்டரு, இதெல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு அந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாமே இருக்குது. இந்த ப்ரெட் பாக்ஸ் வந்து 900 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். பட்டர் பாக்ஸும் வந்து ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. அந்த கட்லரி வைக்கிற ஹோல்டரே பாருங்கள், பெருசு, சின்னது, இல்லை வந்து சிங்கிள், உள்ளறைய பார்ட்டிஷன் கொடுத்த மாதிரி, அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் வந்து உங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்ககிட்ட எந்த அளவுக்கு ஸ்பூன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து வாங்கிக்கலாம். அவங்கக்கிட்ட நிறைய டிஃப்ரெண்ட் கரண்டி கூட அவைலபிளாக இருக்குது. ஜலி கரண்டி, அதுக்கப்புறம் குழிக்கரண்டி, தோசை திருப்புறதுக்கு உண்டானது, அதுக்கப்புறமே சூப் எடுக்கிற மாதிரி இருக்கிற கரண்டிங்க, தாளிக்கிற கரண்டி, ரொட்டி வந்து நம்ம போடுவோம் இல்லையா, அது அந்த மாதிரி ஒரு கரண்டி, பொட்டேட்டோ மேஷஸ், இந்த மாதிரி இருக்கிற கிச்சன் டூல்ஸ்க்கெல்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. ஆப்பிள் கட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து நம்ம சீல் பண்ணுவோம் இல்லையா அந்த கிளிப்ஸு, அப்புறம் லேபிள் பண்ணுறதுக்கு உண்டானது, இதெல்லாமே வந்து அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. சில டெக்கோர் பொருளுமே அவைலபிளாக இருக்குது அவங்கக்கிட்ட. இந்த மிரரு, அதுக்கப்புறம் கோஸ்டர்ஸு, இதெல்லாமே வந்து ஸ்டிக்கி கிளிப்ஸ் பாருங்கள், அப்புறம் பீலர்ஸ், அதெல்லாமே கூட இருக்குது. மேலே இருக்கிறது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் டஸ்ட்பின்ஸ், ஸ்டடி டேபிள், அப்புறம்
ஒர்க் பிளேஸில் வைக்கிற மாதிரி டேபிள் டாப் டஸ்ட்பின்ஸ், அது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் இதெல்லாமே வந்து யூட்டிலிட்டி சம்மந்தப்பட்ட ஐட்டம்ஸ் தான். யூட்டிலிட்டியே அவங்கக்கிட்ட நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. நம்ம வந்து மைக்ரோ ஃபைபர் கிளாத்து, ஹூக்ஸ், இந்த மாதிரி நிறையா இருந்தது. இதெல்லாம் வந்து கிளாஸஸ், ட்ரிங்கிங் கிளாஸஸ், அதுக்கப்புறம் கப்ஸு, காஃபி கப்ஸ், அந்த மாதிரி வந்து நிறையா இருந்தது. பியர் கிளாஸஸ், இந்த பெரிய பெரிய கிளாஸஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அது கூட இருந்தது. ஜூஸ் கிளாஸஸ் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டெம் கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்க, அது கூட வந்து அவங்கக்கிட்ட இருந்தது. புட்டிங் கொண்டான கப்பு, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. டிண்டடில் இருந்தது, பிளெயின் கிளாஸில் இருந்தது. அந்த ராக்கிங் கிளாஸ் இருக்கு இல்லையா, ரோல் ஆகும் இல்லை, ரவுண்டு பண்ணால் அந்த மாதிரி இருக்க கிளாஸஸ்லாம் கூட அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு கிளாஸ் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ட்ரிங்க் வேறு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த ஷாப்பில் வந்து செக் பண்ணலாம். அது செட்டாகவும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு சிங்கிள் பீசஸாகவும் வாங்கிக்கலாம். இதில் வந்து ஜார்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு இருக்குது பாருங்கள். பெரிய பெரிய சைஸ் ஜார்ஸ்லேருந்து குட்டி ஜார் வரைக்குமே அவங்ககிட்ட இருக்குது. சோப் டிஸ்பென்சர், இது எல்லாமே வந்து அந்த மொஹல் கலெக்ஷனில் ஹேண்ட் பெயிண்டட் கலெக்ஷனில் வந்து உங்களுக்கு வரும். ப்ரைஸஸ் வந்து நம்ம இம்போர்ட்டட் வெரைட்டி விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் ஸ்டில் வந்து இதோட குவாலிட்டி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த பெயிண்ட்டுக்குமே அந்த குவாலிட்டி, அந்த ஒர்க், ஹேண்ட் பெயிண்ட்டோட ஒர்க் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. கலர் காம்பினேஷன்ஸ் அகெயின் வந்து சட்டிலேருந்து டார்க்கு, நல்ல பிரைட்டான கலர்ஸ் எல்லாம் கூட உங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ ஐதர் ஆஃப் இட், உங்களுக்கு சட்டிலாக வேணும்னா நீங்கள் அதுக்கு போய்க்கலாம், இல்லை டார்க் வெரைட்டிஸ் கூட உங்ககிட்ட இருக்குது. இதெல்லாமே வந்து ஜார்ஸ் தான் பாருங்கள். டியர் ஜார் என்னோடய ஃபேவரட் 275 ருபீஸ்க்கு வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஸ்டீல்லையே வந்து அந்த ஜார்ஸ் எல்லாம் கூட கிளாஸ் ஜார்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ வந்து எனக்கு ஸ்டீல் லுக் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ த ஆப்ஷன் இஸ் எண்ட்லெஸ் அவங்கக்கிட்ட, அந்த மாதிரி தான் சொல்லணும். இதெல்லாம் வந்து பொமோகிரானைட், இது என்கிட்டயும் இருக்குது. கேப்சிகம்லேயும் அந்த ஜார்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் இப்போ போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கேப்சிகம் ஜார்ஸ் நிறையா பேர் அது வேணும்னு சொல்லி வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஜார்ஸுமே இருக்குது. பேம்பு லிட்டு போட்ட ஜார், அதுக்கப்புறமா என்டையராக வந்து கிளாஸில் இந்த பாப்அப் ஜார்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஜார்ஸ் எல்லாம் கூட இருக்குது. ஸோ வந்து என்டையராக வந்து உங்களோட ஜார் கலெக்ஷன் நீங்கள் மாற்றணுன்னா கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணலாம். இங்கே வந்து நம்மளுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலெக்ஷன் எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க. ரோஸ் கோல்டு, அதுக்கப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில், கோல்டன் கலரில், இந்த மாதிரி வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. எண்ணெய் டப்பா, காஃபி ஃபில்டர்ஸு, சம்படம், அப்புறம் கடாய், அதுக்கப்புறம் நிறைய வெரைட்டி ஆஃப் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலெக்ஷன் எல்லாமே அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸ்டாண்ட்ஸு, இந்த மாதிரிலாம் கூட. சம்படமே வந்து குட்டியிலேருந்து பெரிய சைஸ்லேருந்து அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அவங்கக்கிட்ட ப்ரீமியம் வெரைட்டி ஆஃப் இந்த மக்ஸ் எல்லாமே கூட இருக்குது. மக்ஸ்னால் வந்து இந்த புடிங் கப் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்க வெரைட்டி இருக்குது. கேஸ்ட்ரோல் செட்ஸ் அவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது நிறையவே. அதுக்கப்புறம் இந்த குக்கர் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கிற குக்கர்ஸ் எல்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அது கூட வந்து செக் பண்ணிக்கலாம். கிளாஸஸே வந்து பாருங்கள், நல்ல ஹேமர் ஃபினிஷ் இருக்கிற கிளாஸஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ப்ரீமியமாக இருக்கிற வெரைட்டி எல்லாமே இருக்குது. அந்த காஃபி ஃபில்டர்ஸ்லாம் வந்து பிராஸில் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். காப்பர் காஃபி ஃபில்டர்ஸு, அதுக்கப்புறம் வந்து அந்த லோட்டா டம்ளர் கூட அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ அது வேணும்னா கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இட்லி ட்ரே, அதுக்கப்புறம் தோசை டவா, இந்த மாதிரி வந்து நிறைய வந்து வெரைட்டி வச்சுருக்குறாங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கூட. ஸோ உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிடிக்குன்னா கூட நீங்கள் வந்து இந்த கடையை கண்டிப்பாக செக் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்ககிட்ட நிறைய ஆர்கனைசர்ஸுமே இருக்குது. ஸ்டிக்கி கிளிப்ஸில் இருந்து, அதுக்கப்புறம் லஞ்ச் பேக்ஸ் கூட வந்து இப்போ கொஞ்சம் வெரைட்டிஸ் வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். வாலில் வந்து ஸ்டிக் பண்ணுற சோப் ஆர்கனைசர், இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசர்ஸ் இருக்குது. நீங்கள் அது கூட செக் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இன்கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல்லான ஒரு கமெண்ட்டும் போடுங்க. இட் வில் பி ஸோ என்கரேஜிங். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்காக ஷூட் பண்ணுறேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த எஃபர்ட் அண்ட் ரெகக்னைஸ் இட். எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் ஒரு கமெண்ட் போட்டுட்டிங்கன்னா அது படிக்கிறதுக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்டேயிங் இன் such a long time. I really appreciate it. I'll catch you up in the next video. Until then, this is Vanitha signing off from Mom and Mom. Take care. Bye-bye.